ரோஜாஸ் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம். நெய், கடுகு, உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் குறைன்னு. இது ரெண்டையுமே நான் வறுக்கலை, அப்படியே போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்து முந்திரி பருப்பு, உளுந்து. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நம்ம உளுந்து மட்டும் சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. உளுந்து நல்லா வறுத்த பிறகு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது மிளகு, சீரம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம சாதத்தை சேர்த்துடலாம். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கலைன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட்டு வடிச்சனால நான் அதை இப்போ உப்பு சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் சாதத்தை. இப்போது சாதம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியானது. இப்போது சிம்பிளாக ஈஸியாக மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாலோ இல்லை காய்ச்சல் அப்போ இதை சாப்பிட்டிங்கன்னா உடனே போயிடும். சளியும் போயிடும், காய்ச்சலும் போயிடும். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.